வருக வருக மகிழ்வுடனே வருகவே, வரவு என்றும் இனிதாய் அமைகவே, மங்கள நிலவாய் என்றும் திகழ்ந்திட, மன்னவன் அருளுடன் என்றும் வாழ்ந்திட. இந்த வாழும் நிலவும் காற்றும் கடலும் யாழும் இசையும் இதமாய் ஒலிக்க வருகவே வருகவே. வருக வருக மகிழ்வுடனே வருகவே, வரவு என்றும் இனிதாய் அமைகவே. சுமையின் பளுவால் சோர்ந்திருப்போரே, சுயநலப்பிடியில் சிதைந்திருப்போரே, இறை மகன் இயேசு அழைக்கிறார், இதய கதவை திறந்து உன்னை அழைக்கிறார். பணிவாய் அவர் பாதம் நாம் அடைந்திடவே. இந்த வாழும் நிலவும் காற்றும் கடலும் யாழும் இசையும் இதமாய் ஒலிக்க வருகவே வருகவே. வருக வருக மகிழ்வுடனே வருகவே, வரவு என்றும் இனிதாய் அமைகவே. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பாசமிகுந்த ஆயர் மேதகு முனைவர் ஆனந்தம் அவர்களை சிறப்பாக கரவொலி எழுப்பி நாம் வரவேற்போம். யோசேப்பின் மகிமை கூடாரத்தை இந்த நாளிலே திறந்து வைத்து புனிதப்படுத்த வருகை தந்துள்ள நம்முடைய பாசமிகுந்த ஆயர் அவர்களை அன்போடு வரவேற்கின்ற வேளையிலே இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் ரிப்பன் வெட்டி இந்த மகிமைக்க கூடாரத்தை திறந்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவார். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இப்பொழுது ஆயர் அவர்கள் நம்முடைய அருள் சகோதரிகள் இப்பொழுது சிறப்பாக ஆயர் அவர்களை வரவேற்று இப்பொழுது கல்வெட்டு திறக்க அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே, நம் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது சமுதாய பெரியவர்கள் முன்வர அன்போடு வேண்டுகிறேன். ஏனெனில் அவர் இனியவர் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப புனித சூசையப்பரை மகிமைப்படுத்தும் முன்வர அன்போடு வேண்டுகிறேன். மகிமை கூடார திறப்பு விழாவினையும் ஐம்பெரும் விழாவின் சிறப்பு திருப்பலியையும் நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றித்தர வந்திருக்கும் நமது மறைமாவட்ட ஆயர் முனைவர் மேதகு லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்களை பலத்த கரவோசை எழுப்பி பெரியவர்கள் தயவு கூர்ந்து முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஆயர் அவர்கள் கல்வெட்டினை திறந்து வைத்து இந்த மகிமைக்க கூடாரத்தை புனிதப்படுத்தி இந்த மகிமைக்க கூடாரத்தின் பிரசனமாக இருக்கக்கூடிய யோசேப்புடைய சுரூபத்தை புனிதப்படுத்தி அர்ச்சிக்க இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது ஆயர் அவர்கள்
நம்முடைய இந்த யோசேப்பின் மகிமை கூடாரத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்துவார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைமிடமாக்குவேன் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப புனித சூசையப்பர் உறங்கும் நிலையிலும் கடவுளை தியானித்து அவர் சித்தப்படி வாழ தன் வாழ்வை தூய்மையாக்கியவர். இம்மகிமை கூடாரம் நம் குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தும் புனித சூசையப்பரை வந்து வணக்கம் செலுத்தி பரிந்துரைக்கும் தூய இடமாக அமைய இறைவனிடம் ஜெபிப்போம். இப்போது மேதக ஆயர் முனைவர் லூர்த ஆனந்தம் ஆண்டகை அவர்கள் உறங்கும் புனித சூசையப்பரின் திரு உருவத்தை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவார். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம். தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம், மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். தாயாரின் பக்தனியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியமே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. சென்னி மகுடு முடி முனைந்த வந்த கோத்திரமாதவா, சென்னி மகுடு முடி முனைந்த வந்த கோத்திரமாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம், மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியவர்கள் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை உங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதேற்ற உம்மை அணுகிவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் விளம்பரத்தில் ஒப்பிட வேண்டுமென இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். இந்த உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பு தந்தையே இறைவா, மோசே கூடாரம் அடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்றும் ஆண்டவரை தேடுவோருக்கும் அது பயன்பட்டது எனவும் அந்த கூடாரத்திற்குள் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் என்றும் விடுதலை பயணம் 33:7 காண்கிறோம். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல் ஆண்டவர் முகமுகமாய் மோசேயுடன் பேசியதாலும் இருவரும் சந்தித்து கொண்டதாலும் சந்திப்பு கூடாரம் என்று அழைத்தாரே, அதேபோல் இந்த சூசையப்பரின் மகிமை கூடாரத்திற்கும் வந்து மன்றாடுகிற அனைவரும் உம் குரலை கேட்டு உம்மோடு உறவாடவும் புனித யோசேப்பின் வழியாக உம் ஆசிரை பெற்று மகிழவும் இக்கூடாரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. இதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய உறங்கும் யோசேப்பினுடைய இந்த சுருவத்தையும் ஆசீர்வதித்தரலாம். இந்த இடம் முழுவதும் உம்முடைய மக்கள் கூடி வந்து உம்முடைய திருப்பெயரை போற்றி புகழ்வதற்கும் திருப்பலி கொண்டாடுவதற்கும் மற்றும் மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தி எல்லோரும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இது உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
இப்பொழுது ஆயர் அவர்கள் தீர்த்தம் தெளித்து புனிதப்படுத்துவார்கள். புள்ளினால் என்னேல் திருப்பி நானும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நானும் உரைபணிதனிலும் வெண்மையாவே பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. யாவும் சுடரும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே இயேசு புள்ளினால் என்னேல் திருப்பி நானும் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ எல்லோரும் நானும் உரைபணிதனிலும் வெண்மையாவே. இப்பொழுது நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய யோசேப்பினுடைய புனித பிரார்த்தனையை பாடி நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். வேண்டிக் கொள்ளும் முது பெரும் தந்தையரின் மகிமையே தேவதயாரின் பர்த்தாவே கன்னிமரியின் காவலனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவகுமாரனின் தகப்பனே. ஆமென். ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம்
பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் நடைத்தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உன்னைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் ஆலயம் ஆலயம் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் ஆலயம் ஆலயம் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளை உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் மங்கள ஆரத்தி எடுத்தோம் அழைத்தோம் ஆயரே நீர் வருக ஆயரே நீர் வருக மங்கள ஆரத்தி எடுத்தோம் அழைத்தோம் ஆயரே நீர் வருக ஆயரே நீர் வருக திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம் ஆயரே நீர் வருக ஆயரே நீர் வருக பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் ஆலயம் ஆலயம் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் ஆலயம் ஆலயம் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளை உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள்
ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் உனக்கு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம் 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 தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். நார்த்திசையும் இறை நயம் உரைக்க முக்கடலும் இறை நாமம் முழங்கிட மாலை தென்றலும் இறை பாதம் தழுவிட எங்கெங்கும் நிறைந்து எழில் மனம் கமழ்ந்திடும் இவ்வேளையில் இறைவனை புகழ்ந்திட இனிதே குழுமியிருக்கும் இப்பொன்மாலை பொழுதினில் பரமனின் தந்தையாய் நம் பங்கின் பாதுகாவலராய் விளங்கும் புனித யோசேப்பின் புகழ் தாங்கிய மகிமை கூடாரத்தின் திறப்பு விழாவினையும் மேலும் விவிலிய விழா, ஜெபமாலை அன்னை விழா, அனைத்து புனிதர்கள் விழா, அனைத்து ஆன்மாக்கள் விழா மற்றும் கிறிஸ்து அரசர் பெருவிழா என ஐம்பெரும் விழாவினையும் கொண்டாடி மகிழும் இத்தருணத்தில் விண்ணும் மண்ணும் இணைந்து இறை புகழ்ச்சியால் நிரம்பிடும் உன்னதமான இத்திருப்பலியினை நிறைவேற்றி இறை ஆசிரால் நம்மை நிரப்ப வருகை தந்துள்ள நம் சிவகங்கை மறைமாவட்ட மேதகு முனைவர் எல் ஆனந்தம் அவர்களையும் அவரோடு இணைந்து நமக்காய் ஜெபிக்க வந்திருக்கும் அனைத்து குருக்களையும் அருட்சகோதரிகளையும் வாழ்த்தி வரவேற்பதிலே சூசேப்பர்பட்டினம் பங்கு இறை சமூகம் பெருமிதம் அடைகின்றோம். தாவீது அரசின் புத்திரனாய், தேவதாயின் நல் காவலராய், பொறுமையின் சிகரமாய், தொழிலாளர்கள், கன்னியர்கள் மற்றும் நற்படிப்பின் பாதுகாவலராய் விளங்கும் புனித யோசேப்பின் நற்குணங்களை நாமும் பெற்றிடுவோம். நிலை பெறாத உலக வாழ்விற்கு முற்றுப்புள்ளியாக தன்னையே பலியாக தந்து நிலை வாழ்விற்கான சந்ததிகளாக நம்மை மாற்றிய இயேசுவின் வருகையில் நம் வாழ்வும் செயலும் நம் வாழ்வின் நூலில் இடம்பெயரச் செய்ய இன்றைய வாசகங்கள் நற்செய்தி வாயிலாக சிந்தனை செய்வதுடன் ஒரே பலியில் என்றென்றைக்கும் நம்மை நிறைவாக்கும் ஆண்டவரிடம் நம் பங்கில் வாழும் அனைவரையும் ஒப்புக்கொடுத்தும் மக்கள் இறைவார்த்தையை கடைபிடித்து அன்பை விதைத்து நற்செயல் புரிந்து ஒற்றுமையில் திளைத்து ஆண்டவரில் மகிழ்ந்திட வரம் வேண்டி இந்த மகிமையான உன்னத பலியில் இணைவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கோருவாம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏழையின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறுவதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரி சகோதரியை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம்
மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் பாவத்தை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் வேண்டுமென திருவுளமானீரே. மிகுதியான உமது அறுவடையை கண்ணோக்கி படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தியை அறிவிக்க வேலையாட்களை கனிவுடன் அனுப்பியருளும். இவ்வாறு வாழ்வு தரும் வார்த்தையால் ஒன்று சேர்க்கப்பட்டு அருளடையாளங்களால் ஆற்றல் பெற்று மீட்பின் பாதையிலும் அன்பின் நெறியிலும் உம் மக்கள் முன்னேற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவரே பேசும், உம் அடியால் நான் கேட்கிறேன். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகின்ற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரே, அனைத்துலகின் அரசரே, உம் இல்லம் தங்குவோர் பேறு பெற்றோர், உம் புகழை பாடுவோர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, அடைக்கலம் குருவிக்கும் சின்னஞ்சிட்டு குருவிக்கும் உமதில்லம் மேலானது, உறைவிடம் மேலானது. அடைக்கலன் குருவிக்கும் சின்னஞ்சிட்டு குருவிக்கும் உமதில்லம் வீடானது, உம் உறைவிடம் மேலானது. இறைவா, நான் உம்மை நாடி வந்தேன், உம் இல்லம் தேடி. இறைவா, நான் உன்னை நாடி வந்தேன், உம் இல்லம் தேடி. என் உள்ளம் உன் இல்லமானதே, எல்லாமே உன் சொந்தமானதே. என் உள்ளம் உன் இல்லமானதே, எல்லாமே உன் சொந்தமானதே. படைகளின் ஆண்டவரே, அனைத்துலகின் அரசரே, உம் இல்லம் தங்குவோர் பேறு பெற்றோர், உம் புகழை பாடுவோர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, வலிமையும் கேடயம் கவசமும் நீரே, என் ஆண்டவரே, என் ஆற்றலாயிருப்பவரே. வலிமையும் கேடயம் கவசமும் நீரே, என் ஆண்டவரே, என் ஆற்றலாயிருப்பவரே. இறைவா, உம் கரம் பற்றி நடந்தேன், உம் இல்லம் நோக்கி. இறைவா, உம் கரம் பற்றி நடந்தேன், உம் இல்லம் நோக்கி. உம் இல்லம் வறியோரின் வாழிடம், மாந்தர் எல்லாரும் உன் சொந்த போரினம். உன் இல்லம் வறியோரின் வாழிடம், மாந்தர் எல்லாரும் உன் சொந்த ஓரினம். படைகளின் ஆண்டவரே, அனைத்துலகின் அரசரே, உம் இல்லம் தங்குவோர் பேறு பெற்றோர், உம் புகழை பாடுவோர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 14 மற்றும் 18. ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பழிகளை செலுத்துகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பழியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணை ஆக்கப்படும் வரை காத்திருக்கின்றார். தாம் தூயவராகியவர்களை ஒரே பழியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின்
பாவத்திற்கு கழுவாய் செலுத்தும் பழிக்கு இடமே இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah. அல்லேலூயா பாடுவோம், இன்று ஆகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 15 20 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்களும் குணமடைவார்கள் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்கள் அவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, இன்றைய நாளில் டி சூசையப்பட்டினம் பங்கிற்கு வருகை தந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசேப்பின் மகிமை கூடாரத்தை மந்திரித்து திறந்து வைத்து இன்னும் 4 நிகழ்வுகளை கொண்டாடி ஐம்பெரும் விழாவாக இந்த நாளை சிறப்பிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இன்றைய நாள் சிறப்புக்கு வருகிறோம் என்று சொன்னால், இந்த அழகான மகிமை கூடாரத்தை இந்த நாளிலே நான் மந்திரித்து திறந்து வைத்திருக்கிறேன். இத்தகைய
ஒரு கூடாரம் தேவை என்ற அவசியத்தை உங்களுடைய பங்கு தந்தை உணர்ந்திருந்தார், என்னிடம் எடுத்து சொன்னார். எனவே அதனை மிக விரைவாகவே செயல்படுத்துங்கள் என்ற என்னுடைய ஆணையையும் விருப்பத்தையும் தெரிவித்திருந்தேன். இந்த கூடாரத்திற்கு 2 பெயர்கள் வைத்திருக்கிறார். ஒன்று யோசேப்பின், 2 மகிமை கூடாரம். இந்த மகிமை கூடாரம் இன்றைக்கு ஒருவர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். வழக்கமாக ஷெட்டு கூரை திறப்பு விழான்னு தானே போடுவாங்க, இது என்ன மகிமை கூடார திருவிழா அல்லது திறப்பு விழா என்று என்னிடம் ஒரு தந்தை கேட்டார். அதற்கான பதிலை என்னுடைய ஜெபத்திலேயே நான் சொன்னேன். மோசே சென்ற இடமெல்லாம் கூடாரங்களை அமைத்தார் என்று விடுதலை பயண நூல் சொல்கிறார். அந்த கூடாரத்திலே அவர் கடவுளை சந்தித்தார். எனவே தான் அது சந்திப்பு கூடாரம் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே உங்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்த பொழுது அதற்கான முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமைகளிலே குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிற பொழுது வெட்ட வெளியிலே அவர்கள் உட்கார வேண்டியிருக்கிறது, வெயிலுடைய கொடுமையை தாங்க வேண்டியிருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஒரு நிழல் வேண்டும் என்றுதான் இந்த கூடாரத்திற்கான தேவை உணரப்பட்டது. ஆனால் இதனை போட்ட பிறகு தெரிகிறது, வெயிலிலிருந்து இந்த கூடாரம் உங்களை காப்பாற்றும், மழையிலிருந்து உங்களை காப்பாற்றும், புயல் சீற்றத்தில் இருந்து காப்பாற்றும், கடைசியாக கடவுளுடைய திருப்பலியை கொண்டாடுகிற பொழுது மழையோ காற்றோ உங்களை பாதிக்காமல் பாதுகாத்து கொள்ளும். எனவே இப்படி மிக பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இந்த கூடாரம் இருக்கிறார். எனவே இது சந்திப்பு கூடாரம் என்று அழைக்கப்படுகிற பொழுது, திருப்பலியிலே குறிப்பாக இந்த மேடையிலிருந்து திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது சிறப்பு திருப்பலிகளை நாம் ஆலயத்திலே வைக்க முடியாது. ஆலயம் பெரிய ஆலயம்தான், ஆனால் அதைவிட மக்கள் கூட்டம் வருகிற காரணத்தினாலே இப்பேற்பட்ட சிறப்பு திருப்பலிகளை நாம் இப்படி பொது வெளியிலே தான் வைக்க வேண்டும். அதற்கு அப்படி வைக்கிற பொழுது மழையோ காற்றோ வெயிலோ தொல்லை கொடுக்காத வண்ணம் இந்த கூடாரம் அமைந்திருக்கிறது. எனவே இது சந்திப்பு கூடாரமாக எப்பொழுது மாறுகிறது என்றால், திருப்பலிகளின் போது நீங்கள் கடவுளை சந்திப்பது, இறை வார்த்தை வாசிக்கப்படுகிற பொழுது கடவுளை சந்திப்பது. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், நீங்கள் திருப்பலி காணுகிற பொழுதும் இறைவார்த்தை பகிர்வின் போதும் கடவுளே உங்களை சந்திப்பது. அதனால்தான் இது சந்திப்பின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறார். எனவே நீங்கள் இங்கே இந்த மேடையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிற பொழுது கடவுளை சந்திக்க வேண்டும், கடவுள் உங்களை சந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு இடமாக, ஊடகமாக இந்த யோசேப்பின் மகிமை கூடாரம் பயன்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இது யோசேப்பின் கூடாரம், மகிமை கூடாரம். மோசேக்கும் யோசேப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நம்முடைய பங்குத்தந்தை அவ்வப்பொழுது சில விஷயங்களை ரொம்ப சாதுரியமாக செய்யக்கூடியவர். யோசேப்பின் மகிமை கூடாரம் என்று வைத்திருக்கிறார். இந்த யோசேப்பை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை என்று நமக்கு தெரியும். அன்னை மரியாவினுடைய அன்பு கணவர் என்று நமக்கு தெரியும். அவர் தொழிலாளரான சூசையப்பர் என்றும் நமக்கு தெரியும். இப்படித்தான் இந்த 3 முகங்களிலே புனித யோசேப்புவை, சூசையப்பரை கத்தோலிக்க உலகமானது பார்த்து கொண்டிருந்தார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த யோசேப்பு பற்றிய பக்தி பரவலாகியது. குறிப்பாக கனவு காணும் யோசேப்பு என்ற ஒரு முகத்தையும் திருத்தந்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த ஸ்லீப்பிங் ஜோசப், ஆங்கிலத்திலே உறங்கும் யோசேப்பு என்றுதான் அழைக்கப்படுகிறார். ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், கனவு காணும் யோசேப்பு. யோசேப்பு என்பவர்கள் கனவு காண்பவர்கள். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு தான் முதலிலே வருகிறார்.
அவருடைய கனவுகள் அவருக்கு தொல்லையை கொண்டு வந்தன. என்ன கனவு தொல்லையை கொண்டு வந்தது? சகோதரர்களோடு சென்று வயலிலே கோதுமையை அறுவடை செய்கிறார்கள், கருதுகளாக கட்டுகிறார்கள். தம்பி பெஞ்சமின் வரல, இவர் தான் 11வது மகன் யாக்கோபுக்கு. இந்த 11 கட்டுகளையும் கட்டிய பிறகு யோசேப்பினுடைய கட்டு முன் மற்ற கதிர்கட்டுகள் எல்லாம் தலை வணங்கின என்ற ஒரு கனவு. கனவு கண்டதை எல்லா கனவையும் சொல்லப்படாது, சில கனவை சொல்லலாம். இவர் இந்த கனவை சொன்னதுனால அதே மாதிரி இன்னும் ஒன்றும், யாக்கோபுவை சேர்த்து 12 நட்சத்திரங்கள் இவர் முன் தெண்டனிட்டு வணங்கியதாகவும் கனவை சொல்லுகிறார். இந்த கனவுகளின் காரணமாக அவருடைய சகோதரர்களுக்கு இவர் மேல் பொறாமை வந்து விடுகிறார். இந்த பொறாமையின் காரணமாக அவரை கொன்றுவிட நினைக்கிறார்கள். ஆனால் அதில் ஒருத்தன் ஈரநெஞ்சு உள்ளவன் இருந்தான், அவன் பேர் ரூபன். எனவே அவன் தம்பியை கொன்றவனை காப்பாற்றணுங்கிற என்று நினைத்து கிணத்துல தள்ளி விடுங்கப்பா, அப்படியே போகிறான் அப்படின்ட்டு அதற்கு பிறகு அவனை விற்று விடுகிறான். யோசேப்பு எகிப்துக்கு போன பிறகு அவர் கண்ட கனவுகள் அவருக்கு கை கொடுக்கின்றன. அவர் கண்ட கனவு, இவர் முக்கியமானவராகவார், சகோதரர்கள் வணங்குவார்கள். இது எதனால்? பார்வோன் ஒரு கனவு காணுகிறான், 2 கனவு காண்றான். அந்த கனவுகள் 7 கொழுத்த காளைகளை ஒரு மெலிஞ்ச காலை அடித்து கொன்றுது. இது எப்படிங்க நடக்கும்? குழம்பி போயிருக்கான் ராஜா. அப்பொழுது யோசேப்பு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். 7 வருஷங்கள் நல்லா விளையும், அதுதான் கொழுத்த கன்றுகள் காளைகளுக்கு உதாரணம். 1 வருஷம் ஒன்றுமே விளையாது, பஞ்சம் தலைவிரித்து ஆடும். ஒன்றும் தப்பில்லை. 7 வருஷங்களிலும் நன்றாக விளைகிற பொழுது தானியங்களை சேர்த்து குவித்து வைத்து விட்டால் அந்த 1 வருடத்தில் எல்லோருடைய பசியையும் போக்க முடியும் என்ற யோசனையையும் யோசேப்பு கொடுக்கிறார். உடனே அதற்கு அந்த வேலைக்கு பொறுப்பாளராக, ஆளுநராக அவரையே அரசன் நியமித்து விடுகிறான். அப்போ பட்டினியில் கிடந்த ஊரில், கானான் தேசத்தில் பட்டினியாக கிடந்த இவருடைய சகோதரர்கள் வேறு வழி இல்லை, ஆளுநர் யாருன்னு தெரியாது, ஏதோ ஒரு ஆளுநர் என்று நினைத்து தண்டனிடுகிறார்கள். கனவு கை கொடுக்கிறார், அவருடைய கனவு நிறைவேறுகிறது. ஆனால் சாதாரண கனவுகள் பொதுவாக பலிக்கப் போவதில்லை. நீங்கள் ராத்திரியில் கனவு காண்றதெல்லாம் பலிக்கிறது கிடையாது. என்ன கனவுகள் வழக்கமாக காணுவீங்க? பாம்பு கொத்துற மாதிரி, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி, வீடு தீப்பிடிச்சி எரியிற மாதிரி, அப்புறம் கிணத்துக்குள்ளே விழுகிற மாதிரி, இப்படி தானே கனவு காணுவீங்க. இந்த கனவுகள் எல்லாம் என்னைக்காவது நிறைவேறி இருக்கா? நிறைவேறதில்லை. ஆனால் நம்ம பழைய பாட்டு, போகாதே என் கனவா போகாதே, பொல்லாத சொப்பனமும் நானும் கண்டேன், இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உளவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கனவுகள் என்பது பயம், அச்சம், தனிமை ஆகியவற்றினுடைய வெளிப்பாடு. எனவே இந்த கனவுகள் பொதுவாக நல்ல கனவும் வரும், நல்ல கனவு எப்போ தான் வரும், கெட்ட கனவுகள் நிறைய வரும், தினமும் வரும். கரெக்டானா? இப்போது கெட்ட கனவு வர்ற போது நீங்கள் பயப்படப்படாது. கெட்ட கனவுகள் என்ன என்றால், நமக்கு 3 மனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது கான்ஷியஸ், அதுதான் விழிப்புணர்வு மனம். இப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றி கொண்டிருக்கிறேன். இப்படி மறைவுரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது இவ்வளவு அழகான ஒரு கட்டடத்தில் இப்படி ஆயருடைய திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திடீர்னு
தீப்பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி கனவு கண்டீங்கன்னா அது நடக்காது. காரணம் என்ன என்றால், நமக்கு வருகிற அச்சம், பயம், தோல்வி, தனிமை ஆகிய உணர்வுகளை உடனே அமுக்கி வைத்து விடுகிறான். இந்த அமுக்கி வைக்கப்பட்ட, எங்கே அமுக்கி வைக்கப்படுகின்றன என்றால் சப்கான்ஷியஸ் என்று சொல்லுகிற உள் மனத்திலே அமுக்கி வைக்கப்படுகிறார். இந்த உள் மனதில் அமுக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள் வெளி மனநிலைக்கு வந்தால்தான் நீங்கள் தப்பிச்சிங்க. உள்ளே அமுக்கப்பட்ட பயங்கள், அச்சங்கள், தனிமை, பாலியல் உணர்வுகள் குறிப்பாக இவை வெளியே வரலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கும்? சேலையவும் வேட்டியவும் கிழிச்சிக்கிட்டு வெளி தெரு வீதியில் திரிய ஆரம்பிச்சிருவாங்க. பைத்தியங்களாக மாறிவிடுவார்கள். அதனால தான் கனவை பொறுத்தளவில் உளவியலார்கள் ஹீலிங் ப்ராசஸ் என்று சொல்கிறார்கள். நம்மை குணப்படுத்துகிற கடவுள் அமைத்து வைத்த கொடுத்த ஒரு வழிமுறை தான் கனவுகள். எனவே இந்த கனவுகள், கெட்ட கனவுகள் எல்லாம் நடக்கவே நடக்காது. அவை நம்முடைய உணர்வு நிலைக்கு வந்து அவை கலைந்து போகின்றன. எனவே இந்த கனவை பற்றி சொல்லும்போது உடனே நான் கனவு கண்டேன் உடனே கேட்பாங்க, நல்ல கனவா, கெட்ட கனவா, கலர் கனவா அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டா, இப்படியெல்லாம் கேட்பார்கள். கலரில் வந்தால் நல்லது. காரணம், நம்ம பார்க்குறதெல்லாம் கலர் தானே. கனவுல மட்டும் இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்தால் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். உடனே சைக்காலஜிஸ்ட்டை போகணும். எனவே இந்த பெரும்பான்மையான கனவுகள் கடவுள் நாம் குணமடைந்து விடுவதற்காக அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு குணமளிக்கும் வழிமுறை. நல்ல கனவுகள் வருமா? வரும். அது நிறைவேறுமா? நிறைவேறும். எப்பொழுது என்றால், நீங்கள் அந்த நல்ல கனவுகளுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளும் பொழுது. நான் குருமானவராக 37 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் குருமானவராக படித்து கொண்டிருந்த பொழுது 5வது வருஷம் கல்லூரியிலே படிப்பை முடிக்கிறேன். கடைசியாக பரீட்சையை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் லீவுக்கு வீட்டுக்கு போகணும். அன்னைக்கு ஒரு கனவு. ராத்திரி காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு பயம். என்ன கனவுன்னு சொன்னால், நான் மதுரை ஏர்போர்ட்டை அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மதுரை ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்குறேன். வழிநெடுக்க மக்களும் போலீஸ் பாதுகாப்பும் இருக்குது. நான் வெள்ளை வேஷ்டி, அப்போலாம் வேஷ்டி தான் கட்டுவேன். அது வரைக்கும் வேஷ்டி கட்டி ஷர்ட் போட்டு வர்றேன். அவ்வளவு மரியாதை, எல்லாரும் வரவேற்கிறார்கள். நல்ல கனவு தானே, ஏன் எனக்கு பயம்? நான் சாமியார் ஆகணும்னு தானே முடிவாகி வந்திருக்கேன். இப்படி அரசியல்வாதி ஆயிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு உளவியல் பேராசிரியர் இருந்தார், அருட்தந்தை ஆண்ட்ரூ தெக்கேக்கரா. அவர்கிட்ட உடனே போய், இப்படி ஆகிப்போச்சே, என்ன என் ரூட்டு மாறப்போகுதா சாமின்னு கேட்டேன். இல்லை, அவர் சொன்னார், நல்ல கனவுகள் அப்படியே நிறைவேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவை அவற்றிற்கான ஒரு ஸ்கோப், அதற்கான ஒரு வெளி வியூகத்தை உனக்கு காட்டுகிறார். இது மாதிரி நீ நல்ல பசங்களாக இருந்து கடினமாக உழைச்சி உண்மையை பேசி எல்லாரையும் அரவணைக்கிற மனுஷனாக மாறினின்னு சொன்னால் உனக்கு இத்தகைய மக்களுடைய மரியாதையையும் ஏன் காவலர்களுடைய சலீட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் ஃபாதராகி கொடைக்கானலில் இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். நான் ஒரு பெரிய போராட்டம், சமூக நீதி போராட்டம், அதை நிகழ்த்தி அது முடிந்த பிறகு நான் ஜெர்மனி போயிட்டு வர்றேன். போயிட்டு வந்தால் கொடைக்கானலில் மலை கீழே இருந்து மேலே வரைக்கும் மக்கள் கூட்டம். என் கூட வந்து அவரை பார்த்து, யார்ப்பா, யாரும் தலைவர்கள் வர்றாங்களா, ஏன் இப்படி மக்கள் கூட்டம்னே? இல்லை, உங்களுக்கு தான் கண்ணாடி இறக்கி விட்டுட்டு கையை காமிச்சுவாங்கன்னாங்க. எனவே என்னை கைது செய்யணும் அப்படின்னு நினச்ச அந்த அதிகாரிகளே அவங்க நமக்கு சல்யூட் அடித்து கொண்டு இருந்தார்கள். எனவே நல்ல கனவுகள் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றாற் போல நடக்கிற பொழுது, மனித சோதனைகளுக்கு இடம் கூடாத பொழுது. அப்படித்தான் பழைய யோசேப்பினுடைய கனவு ஜெயித்தது. அவர் மேலே ஆசைப்படுறார். நல்ல கட்டுக்கோப்பான இளைஞன்.
போத்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு மேலே ஆசைப்படுறான். ஆனால் அதற்கு அவர் இணங்கி விடவில்லை. அதனால் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் கடவுள் உயர்த்துகிறார். எனவே நல்ல கனவுகள் எப்பொழுது நிகழும்? கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றாற்போல நடந்து சோதனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற பொழுது நல்ல கனவுகள் நிகழும். எனவே இது பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. புதிய ஏற்பாட்டு யோசேப்பு கனவு கண்டார். என்ன கனவு? கபிரியேல் தூதர் வந்த கனவு. இவர் ஒரு சஞ்சலத்தில் படுத்திருக்கார். மனைவி மரியாளை மரியாதையாக யாருக்கும் தெரியாமல் விலக்கி விட வேண்டும் என்ற ஒரு சஞ்சலத்தோடு படுத்திருக்கிறார். அப்பொழுது கபிரியேல் தூதர் என்ன சொல்கிறார்? உன் மனைவி மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியாரால் தான். எனவே அவரை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார். எனவே கனவிலே அவர் கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தப்பட்டார். கடவுளுடைய திட்டம் யோசேப்புக்கு, புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது கனவிலே. எனவேதான் இந்த கனவின் யோசேப்பு என்று அவர் அழைக்கப்படுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் வளனார் ஆண்டு, யோசேப்பு ஆண்டு என்று ஒரு ஆண்டை அறிவித்தார். எப்போ? யாருக்காவது ஞாபகம் இருந்தால் பரிசு கிறிஸ்மஸுக்கு கொடுத்து விடுவேன். யாராவது ஒருத்தர் யோசேப்பு ஆண்டு கொரோனாவுக்கு ஒரேதான் 2000க்கு பிறகுன்னு சொல்லிட்டா கரெக்டாக சொல்லணும். 2022 21 ஆரம்பித்ததா முடிஞ்சதா? சரி, சரியான விடை என்னன்னா ஆரம்பித்ததில்லை, முடிஞ்சது. டிசம்பர் 8, 2021 முதல் டிசம்பர் 8, 2021 வரை யோசேப்பு ஆண்டு என்று அறிவித்தார். மீண்டும் சொல்கிறேன், டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2020 வருடம் ஆரம்பித்து அதே டிசம்பர் 8, 2021 யோசேப்பு ஆண்டு நிறைவு பெற்றார். அதை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது அவசியமில்லை, நிறைய இருக்கிறது. இந்த யோசேப்பு ஆண்டை அறிமுகப்படுத்திய பொழுது இந்த தூங்கும் யோசேப்பு அல்லது கனவு காணும் யோசேப்பினுடைய பக்தி முயற்சி நம்முடைய திருத்தந்தை வருகிற தென் அமெரிக்க நாடுகளிலே அதிகமாக காணப்பட்டார். நமக்கு ஸ்லீப்பிங் ஜோசப்பே தெரியாது. அவர் இந்த ஸ்லீப்பிங் ஜோசப் என்னவெல்லாம் அவருக்கு நடத்தி இருக்கிறார் என்பதனை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அந்த வகையிலே அவர் சொல்லுவார், என் அறையில் ஒரு சின்ன கனவு காணும் யோசேப்பு இருக்கார். ராத்திரியில் தூங்க போகும்போது என் பிரச்சனைகள்லாம் எழுதி ஒரு சீட்டில் அவர் தலைக்கு கீழே வச்சுட்டு நான் தூங்க போயிடுவேன். நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பேன். மறுநாள் காலையில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிருக்கும் என்று சொன்னார். இந்த கனவின் யோசேப்பு. எனவே கனவு காணுகிறவர். நானும் இன்னைக்கு இந்த யோசேப்பினுடைய சுரூபத்தை மந்திரிக்கிற போது எனக்கு 2 கனவு இருக்குது. ஒரு கனவு நம்முடைய மறை மாவட்டத்திற்கான கனவு. அது நிறைவேறின பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறை மாவட்டத்திற்கான ஒரு கனவு. 2வது கனவு நம்முடைய மீனவர்களுடைய பிரச்சனை விரைவில் தீர வேண்டும் என்ற கனவு. இதுக்கு மட்டும் கைதட்டிக்கிங்க. அவர் கேட்கணும்ல. எனவே இப்படி நம்முடைய கனவுகளை யோசேப்பு தன்னுடைய பரிந்துரையால் நனவாக்கி தர வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே குறிப்பாக சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைக்கு 50 விழா. இந்த 50 விழாக்களை பற்றியும் நான் பேச ஆரம்பித்தா நாளைக்கு சாயங்காலம்தான் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும். என்னென்ன? மகிமை கூடார திறப்பு விழா, விவிலிய விழா, மறைபரப்பு விழா, ஜெபமாலை மாதம், அனைத்து புனிதர்கள் அண்டு, அனைத்து நம்பிக்கையாளர்கள், மரித்த விசுவாசிகள் திருவிழா, கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று 5 இல்லை ஒரு 7
சாமிநாதனுக்கு இப்படி காரணங்கள் நிறையாவே வரும். எனவே அப்படி இந்த 7 விழாக்கள் இதில் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விளக்கிவிட்டு நாம் நம்முடைய மறையுரையை கடந்து திருப்பலிக்கு செல்வோம். மறைபரப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் மிஷன் சண்டே என்று நாம் எல்லா இடத்துலையும் கொண்டாடுகிறோம். இந்த மிஷன் சண்டே என்பது என்ன? மிஷன் இதை நற்செய்தி அறிவிப்பு அப்படின்னு இப்போ சொல்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு. கடந்த காலங்களில் மறைபரப்பு ஞாயிறு. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி பெரியவங்க என் வயசை ஒட்டினவங்களுக்கு தெரியும் என்ன பேரில் இந்த ஞாயிறு அழைக்கப்பட்டது. விசுவாச பரம்புதல் ஞாயிறு என்று அழைக்கப்பட்டார். எனவே இதுதான் இன்றைய சிறப்பு. அக்டோபர் மாதத்திலே கொண்டாடப்படுகிற இந்த உலக அளவிலான விசுவாச பரம்புதல் ஞாயிறு அல்லது மறைபரப்பு ஞாயிறை நாம் இங்கே இன்று கொண்டாடுகிறோம். இந்த விசுவாச பரம்புதல் அல்லது நற்செய்தி அறிவிப்பு இது கடவுளுடைய திருக்குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை. இன்றைய நற்செய்தி அதுதான். மார்க்கு நற்செய்தி 16:15 முதல் 18. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பார். இதே கட்டளையை மத்தேயுவும் கொடுக்கிறார். மத்தேயு 28:19 20 வரைக்கும். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள். இதுதான் நற்செய்தி அறிவிப்பு கட்டளை. இதை பற்றி என்னுடைய பேராசிரியர் கர்தினால் வால்டர் காஸ்பர் என்பவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்கப்படுகிற பொழுது திருச்சபை வாழ்கிறது, நற்செய்தி அறிவிக்கப்படாத பொழுது திருச்சபை வீழ்கிறது என்று சொல்கிறார். எனவே எப்பொழுது விசுவாசம் பரப்பப்படுகிறதோ அப்பொழுது இந்த திருச்சபை வாழும். எப்பொழுது அது விசுவாச பரம்புதலை நற்செய்தி அறிவிப்பை நிறுத்தி விடுகிறதோ அப்பொழுது திருச்சபை அழிந்துவிடும். ஆனால் அப்படி அழிய விட்டுவிட்டால் அதனுடைய சாபம் யாருக்கு? நமக்குத்தான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு மத்தேயு 28:20 உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனை கடவுள் ஆண்டவர் இயேசு இன்றளவும் நிரூபித்திருக்கிறார். சீடர்கள் உடனடியாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். அப்படி இயேசுவினுடைய 12 சீடர்களிலே ஒருவர் நம்முடைய நாட்டிற்கு வந்தார், புனித தோமையார். அவர் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு, கேரளாங்கிறது அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மலைப்பகுதி, அவ்வளோதான். மலை ஆழம், மலையும் ஆழமும் சேர்ந்தது, பள்ளத்தாக்கும் சேர்ந்தது தான் மலையாளம். அதனால் மலையாளம்ங்கிற மொழி 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தது தான். அப்பொழுது தமிழ் பேசுகிற நாடாகத்தான் இருந்தது. அங்கே தான் 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது இளங்கோவடிகளால். தமிழில் தான் எழுதப்பட்டது. எனவே அன்றைய தமிழகத்தின் தென்மேற்கு பகுதியிலே அவர் பணியாற்றி கடைசியாக இன்றைய தமிழகத்தின் தலைநகராகிய சென்னைக்கு, அப்போ மயிலாப்பூர், அந்த பகுதிக்கு வந்து லிட்டில் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற சின்ன மலையிலே அவர் தங்கி நற்செய்தியை அறிவித்து, தோமையார் மலையிலே அவர் மறைசாட்சியாக மாறி, சாந்தோமிலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே 3 அப்போஸ்தலர்களுடைய சீடர்களின் கல்லறை மேல்தான் பெரும் பேராலயங்கள் இருக்கின்றன. ஒன்று ரோமையில் இருக்கக்கூடிய பேதுரு பேராலயம், அவருடைய கல்லறையின் மேல் கட்டப்பட்டது. 2 ஸ்பெயின் நாட்டிலே இருக்கக்கூடிய புனித யாகப்பர், நம்ம சந்தியாகப்பருடைய கல்லறை மேல்தான் அந்த சாந்தியாகோ த கொம்போஸ்டெல்லா
என்ற பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நம்முடைய நாட்டில் தமிழகத்தின் தலைநகரில் சாந்தோமிலே உள்ள தோமாவின் கல்லறையின் மேல் பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறார். எனவே எப்படி தொடக்க நூற்றாண்டிலே தோமா நமது நாட்டிற்கு வந்தார், அதற்கு பிறகு ஏறத்தாழ 16ஆம் நூற்றாண்டில் தான் மீண்டும் நற்செய்தி அதிகமாக அறிவிக்கப்படுகிறார். இங்கே வேலை பார்த்த வெளிநாட்டுக்காரர்களுக்காக 13ஆம் நூற்றாண்டில் இருந்தே தமிழகத்தின் தலைநகரில் சென்னையிலே சில வெளிநாட்டு குருக்கள் வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த இடங்கள் இருக்கின்றன. சென்னையில் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட் என்று ஒன்று இருக்கிறது. ஆர்மீனியன் தெரு. ஆர்மேனியாவிலிருந்து வந்தவர்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் தங்கியிருந்ததுனால தான் அதுக்கு பேர் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டு. இப்போ நம்முடைய சாந்தோம் பேராலயத்துக்கு பின்னாடி ஒரு குப்பம் இருக்குது, ஸ்லம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டும்மிங் குப்பம்னு சொல்கிறான். டும்மிங் இல்லது, தோமுனிக்கு குப்பம். புனித தோமுனிக்கின் பேராலே வழங்கப்பட்டது. அது சொல்ல தெரியாமல் சொல்லி டும்மிங் ஆகிப்போச்சு. இப்போ கும்மிங் மாதிரி. அதனால் இந்த டும்மிங் குப்பம், தோமுனிக்கு குப்பம் 16ஆவது நூற்றாண்டிலிருந்தே இங்கே நம்முடைய நற்செய்தி பணியாளர்கள், குறிப்பாக பிரான்சிஸ் சவேரியார், மயிலாப்பூரில் ஆரம்பித்து கிழக்கு கடற்கரை ஓரமாகவே வந்து கேட்டவரம் கொடுக்கும் கோட்டாத்து சவேரியார் என்று சொல்லப்படுகிற அளவில் இந்த பகுதியிலெல்லாம் மீனவ சமூகத்தை கிறிஸ்தவ சமூகமாக மாற்றியவர் நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார். அதற்கு பிறகு இயேசு சபையினர், இவரையும் இயேசு சபை தான். பிரான்சிஸ் சவேரியார் இயேசு சபையை ஸ்தாபித்த நிறுவனர், இக்னேசியஸ் லோயலாவுடைய தோழர். அவர் இங்கே வந்தார். அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான இயேசு சபை மறைபரப்பு பணியாளர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் பேரை யாராவது சொல்லுங்கள்? புனித அருளானந்தர். ஜான் தே பிரிட்டோ என்பது அவருடைய பெயர். அவர் அருளும் ஆனந்தமும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அருளானந்தர்னு அவரே பேர் எடுத்துக்கிட்டார், தமிழ் பேரை. அந்த அருளானந்தர் அவர் ஒரு இயேசு சபை துறவி. இப்போது நாம் நம்முடைய காலத்தில் நாம் பார்த்த தந்தை லெவே, அவர் இறக்கும்போது எனக்கு 15 வயசு. எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகும்போது அவரை பங்கு சாமியாராக ஆண்டா ஊரில் பார்த்துருக்கேன், பொடுசா, இந்த ஆல்டர் பாய்ஸ் மாதிரி. எனவே இப்படி இத்தனை பேர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்தோணி கிரிமினாலி, வேதபோதகர், சருகணியிலே ரோசி, இப்பேற்பட்ட மறைபரப்பு பணியாளர்கள்லாம் வந்துதான் நம்முடைய தேசத்தில் நம்மையெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த மறைபரப்பு பணி தொடர வேண்டும், மறைபரப்பு பணியாளர்களாக மாற வேண்டும். எப்படி மறைபரப்பு பணியாளர்களாக மாறுவது? உங்களுடைய பிள்ளைகளை, பசங்களை குருக்களாவதற்கும் பெண் பிள்ளைகளை சகோதரிகளாக கன்னியாஸ்திரிகளாவதற்காகவும் நீங்கள் அனுப்பணும். இப்போ அண்மை காலத்தில் தீவிலிருந்து ஒரு 5-6-10 குருக்கள் இருக்கிறார்கள், இங்கே ஒருவர் இருக்கிறார். ஆனால் இன்னும் அதிகமான குருக்கள் வரணும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 பேரையாவது, 10வது படித்தவன் ஒரு 2 பேர், 12ஆம் கிளாஸ் படித்தவன் 2 பேர், காலேஜ் முடித்தவன் 2 பேர், 5-6 பேரையாவது நீங்கள் பிடிச்சி அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. அதுதான் முதல் மறைபரப்பு பணி. நல்ல பசங்களை இப்போவே உற்சாகப்படுத்தி அவனை இல்லைன்னு சொன்னாக்க அவங்க ரூட்டு மாறிடுது. என் தம்பி பையன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லுவேன், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போகலாம், பெரியப்பா உங்களை மாதிரி நான் ஃபாதர் ஆவேன். 11 படித்தான். என்னடா அடுத்த வருஷம் வர்றியா? இல்லை பெரியப்பா ரூட் மாறிடுச்சுன்னா. அப்படி ஆகிவிடுகிறது. அதனால் இந்த ரூட் மாறாமல் கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? பெற்றோர்களும் இந்த விசுவாச சமூகத்தினுடைய பொறுப்பு. நான் என்னுடைய அழைத்தலை பார்க்கிறேன். நான் வழக்கறிஞராகணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான்
6ஆம் வகுப்பிலிருந்து நல்ல பீட பணியாளர், நல்லா வாசகம் வாசிப்பேன். அங்கே பக்கத்து கிராமத்திலிருந்து கோயிலுக்கு வருகிற ஒரு பெரியவர் மரியசூஸ் ஐயா, அவர் ஒவ்வொரு பூசையும் முடிஞ்ச உடனே என்னை பார்த்து பாராட்டிட்டு நீ ஃபாதர் ஆகணும். ஆனால் நான் ஃபாதர் ஆகும்போது அவர் இல்லை, இறந்துட்டார். ஆனால் ஃபாதர் ஆகணும்னு சொன்னார். அதே போல் இன்னொரு தந்தை கேவி பால், இவர்கள் இருவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம்தான் என்னை குருமடத்திற்கு கொண்டு வந்தது என்று ஆயராகவும் நிற்க முடிகிறது என்று சொன்னால் இதற்கு இந்த விசுவாச சமூகம்தான் காரணமாக இருக்க வேண்டும். எனவே மறைபரப்பு பணியினுடைய முதல் வேலை தேவ அழைத்தல். நாங்கள் என்ன பண்ணுவேன்னா, தேவ அழைத்தல் ஊக்குனர், ஒகேஷன் ப்ரொமோட்டர்னு ஒருத்தரை போடுவேன். இப்போ யாரெல்லாம் போடுறேன், உங்கள் எல்லாரையும் ஒகேஷன் ப்ரொமோட்டராக நான் அப்பாயின்ட் பண்ணுறேன். ஆனால் அப்பாயின்ட் பண்ண பிறகு வேலை செய்யலைன்னா அது தப்பாகி போயிடும். அதனால் சரி, பசங்களை ஃபாதருக்கு அனுப்பணும், பிள்ளைகளை கன்னியாஸ்திரிகளை அனுப்பணும். இது மிக மிக முக்கியம். ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க, சகோதரிகளாகவும் குருக்களாகவும் நீங்கள் அனுப்புகிற பிள்ளைகளால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் காலத்தில். அதுக்கு மேலே அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. சரி, 2வது நற்செய்தி அறிவிப்பு என்பது என்ன? நம்மளால் இயன்ற பொருள் உதவியை செய்வது. அது பரவாயில்லை. நம்முடைய மறை மாவட்டத்தில் மிஷன் சண்டைக்கு நிறைய பேர் நிறைய உதவி செய்கிறீர்கள். எனவே அது பாராட்டக்கூடியது. காரணம் என்ன? அது ஒரு நன்றியுணர்வின் வெளிப்பாடு. நாம் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பதால் தான் சமூகத்திலும் பொருளாதாரத்திலுமே வளர்ந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருப்பதனுடைய முதல் பயன் என்ன? கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம், மோட்சம் நமக்கு உறுதி. 2வது என்ன? கல்வியில் வளர்ந்திருக்கிறோம். 3வது என்ன? பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் வளர்ந்திருக்கிறோம். எனவே இந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிற வகையில் தான் நாம் பொருளுதவி செய்து, இந்த பொருளுதவியின் காரணமாக நிறைய மறைபரப்பு பணிகள் நடைபெறுவதற்கு உதவி செய்கிறோம். எனவே எப்படி செய்ய வேண்டும்? இறுதியாக அல்லது 3வதாக நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நீங்கள் நற்செய்தியை எடுத்து கையில் வச்சுருக்கீங்க, அடுத்தடுத்த வீட்டில் ஊழியங்கிற பேரில் நம்ம பெந்தகோஸ்த பங்காளிகள்லாம் போகுதுங்க. ஆனால் நீங்கள் போகிறது கிடையாது, கத்தோலிக்கர்கள் போவதில்லை. வீட்டுக்கு வீடு போய் நற்செய்தியை எடுத்து நீங்கள் அறிவித்து ஒரு ஜெபக்கூட்டம் ஜெபம் சொன்னீர்கள் என்றால் அங்கே போகாதுங்க அதுங்க. எனவே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த நற்செய்தியை அறிவிப்பது என் மேல் சுமத்தப்பட்ட கடமை என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி நான் அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு. எனவே இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இறுதியாக நாம் நற்செய்தி பணியாளர்களுக்காக, உலகம் முழுவதும் வாழ்கிற நற்செய்தி பணியாளர்களுக்காக, இன்னும் குறிப்பாக நற்செய்தி பணியை செய்து துன்புறுகிற மறைபரப்பு பணியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இப்படி ஜெபத்தாலும் நற்செய்தி அறிவிப்பாலும் குழந்தைகளை தேவ அழைத்தலுக்கு அனுப்பி வைப்பதாலும் பொருள் உதவி செய்வதாலும் நாம் நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்களாக மாற முடியும். எனவே எல்லோரும் நற்செய்தி பணியாளர்கள். திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் நற்செய்தி பணியாளர்கள். எனவே இத்தகைய நற்செய்தி பணியை நாம் மனமகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு செய்து அதன் வழியாக உலகம் முழுவதும் இயேசுவே ஆண்டவர் என்ற நிலை எல்லா மக்களும் தந்தையாகிய கடவுளுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி புகழ்ச்சி செலுத்துகிற நாள் வர வேண்டும் என்று ஜெபிக்கவும் அதற்காக உழைக்கவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய அருளை நமக்கு கடவுள்தாமே கொடுக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாய்
சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த கடவுள், தம் திருமகன் கிறிஸ்து வழியாக நம்மை மீட்டு கொண்ட கடவுள், தன் தூய ஆவியார் வழியாக நம்மை புனிதப்படுத்தி வழிநடத்துகிற தந்தையாம் கடவுள் நம்மை வாழ்விக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்வுக்கான தேவைகளுக்காக நம்முடைய தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். தூய நாவினை அருள்வேன், அப்போது அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் என்று செப்பனியா 3:9 கூறியுள்ளபடி எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரும் நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைத்திடவும், மக்களை நல்வழி நடத்தவும் உம்முடைய தூய ஆவியின் கனிகளால் நிரப்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஞானத்தின் நிறைவாகவும் நிறைவின் மாதிரியாகவும் வைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. திட்டமிட்டவன் நானே அதை செயல்படுத்துவேன் என்று உறுதியளித்த இறைவா, உமது வார்த்தையின்படியே புனித சூசையப்பரின் மகிமை கூடாரமானது எம் பங்கு தந்தை திட்டமிட்டபடி நல்ல முறையில் அமைத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த கூடாரம் நல்ல முறையில் அமைய பாடுபட்டு உழைத்தவர்கள், அதற்கு தேவையான பொருளாதார தேவைகளை சந்தித்த நல்ல உள்ளங்கள் அனைவரையும் இப்பலியில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே அவர்களின் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே மன அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் வாழும் வரம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. எல்லா மனிதரும் கடும் உழைப்புக்கே படைக்கப்பட்டிருக்கின்றனர் என்று சீராக்கின் ஞானம் 40:1 கூறியுள்ளபடி, அன்பு தந்தையே இறைவா, எம் மக்களின் கடும் உழைப்பாகிய மீன்பிடி தொழில் வியாபாரங்களை உம் பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். உழைப்பின் உயர்வை கண்டு அனைவரும் நிறைவாழ்வு பெற்று சமூகத்திற்கு உதவிடும் கரங்களாக மாறிடவும், உழைப்பின் மூலம் கிடைத்த பணம் ஒவ்வொன்றும் தன் கணவனால், தகப்பனால், பிள்ளைகளால் வியர்வை சிந்தி காற்றிலும் கடலிலும் போராடி கடினப்பட்டு உழைத்த பணம் என்பதை உணர்ந்து வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து குடும்பத்தின் முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய மக்களாக எம் மக்கள் வாழ தேவையான ஞானத்தை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. உன்னை எதிர்த்து போராடுவோரோடு நானும் போராடுவேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று எசாயா 40:25 மொழிந்த இறைவா, அனைத்து சிறுவர் சிறுமிகளையும் இளைஞர் இளம்பெண்களையும் உம் பாதம் தருகின்றோம். ஊடகம் மற்றும் சமூக வலைத்தளங்களால் சீர்குலைந்து போகும் இவர்களை கண்ணோக்கி பார்த்து அதிலிருந்து அவர்களை விடுவித்து காத்திடவும், ஞானமாகிய உம்மை அறிந்து கொள்ளும் ஆற்றலை பெற்றிடவும், தம் ஆன்மாவையே இழக்க வைக்கும் ஆசையிலிருந்து விடுபட்டு வாழ்ந்து உமது சாட்சியாகவும் உம் பணி செய்பவர்களாகவும் வாழும் வரம் வேண்டி இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாக உள்ளன. அவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று
பவுலடியார் கூறுவது போல அன்பை மைய சிந்தனையாக கொண்டு ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்து நல்லுறவை வலுப்படுத்தி மகிழ திரு அவையால் உருவாக்கப்பட்ட அன்பியங்களில் ஒவ்வொருவரும் குடும்பமாக இணைந்து ஜெபித்திடவும் இதன் வழியாக பல நன்மைகளை அவரவர் வாழ்வில் பெற்றிடவும் அன்பிய வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வே அன்பிய வாழ்வு என்பதை தங்கள் செயல்களால் முழக்கமிடுபவர்களாகவும் அன்பியங்களுக்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடிய மக்களாய் எம் மக்கள் வாழ்ந்திட உம் அருள் வேண்டி இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்ற உம் திரு வார்த்தைக்கு ஏற்ப அன்பு இயேசுவே, உலக நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர் முழக்கங்கள், அரசியல் வன்முறைகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், மக்களிடையே காணப்படும் இன பாகுபாடுகள், கொலை, பாலியல் வன்கொடுமைகள் போன்ற தீமைகள் அனைத்தும் நீங்கிடவும் அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் உம் மக்களாக மாறும் ஆசையிலே அமைதி ஏற்படுத்தி அகமகிழக்கூடிய பாக்கியம் பெற்று எப்போதும் உமக்கு சாட்சிகளாய் பிரதிபலித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை பணிந்து மன்றாடுகிறோம். உம்முடைய அளப்பரிய நலன்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் இதுவரை எமக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைத்தவரை அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டதற்காக, இரட்சணியம் என்னும் மீட்பை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், குடும்ப உறுப்பினர்களையும் பல்வேறு சோதனைகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் காத்ததற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை பணிந்து மன்றாடுகிறோம். நாங்கள் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களுக்கெல்லாம் கனிவுடன் நீர் செவிசாய்த்திருளும். குறிப்பாக உம்முடைய தூய நற்செய்தி உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும். உம் திருமகன் இயேசுவே ஆண்டவர், கடவுள், மீட்பர் என்று நாங்கள் எல்லோரும் அறிவிக்க வேண்டும். அதற்கான ஆற்றலை இயேசுவினுடைய சீடர்கள் அனைவருக்கும் எல்லா கண்டங்களிலும் நீர் கொடுத்து உதவ வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் குறிப்பாக எங்களுடைய இடத்தில் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நற்செய்தி அறிவிப்பு பணியையும் நாங்கள் உற்சாகமாக எங்களுடைய கடமை உணர்வோடு செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தரணும். எங்களுடைய பிள்ளைகளை தேவ அழைத்தலுக்காக அனுப்பி வைக்கக்கூடிய தியாக உணர்வை எங்களுக்கு தந்தரணும். இந்த மறை பரப்புதலால் தான், விசுவாச பரப்புதலால் தான், நற்செய்தி அறிவிப்பால் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்பதனை, வாழப்போகிறோம் என்பதனை எங்களுக்கு உணரச் செய்தரலாம். எங்களுடைய மீனவர் பிரச்சனையை நீர் விரைவிலே கண்ணோக்கியறலாம். எந்த வகையிலெல்லாம் எந்த நல்மணம் கொண்டோரால் இது நிகழ முடியுமோ அவற்றை நிகழ்த்தி கொடுத்தரலாம். நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து உண்மையில் கொண்டுள்ள நம்பிக்கையில், விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கவும், அதன் வழியாக எங்களுடைய வாழ்வின் பயன்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் வல்லபிதாவே, ஆமென்.
பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று தந்தேன் இறையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன் தந்தேன் இணையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, அனைவரின் மீட்புக்காக தம்மையே கையளித்த உம்முடைய கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு கதிரவன் தோன்றுவது முதல் மறையும் வரை உலக மக்களிடையே அவர் வழியாக உமது பெயர் புகழ் பெறவும் மாண்புக்குரிய உமக்கு எல்லா இடங்களிலும் ஒரே காணிக்கை ஒப்புக்கொடுக்கப்படவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்து எழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தாகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணித்தவரை இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வுண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களை மன்றாடுகிறோம். இப்பலியினாளில் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய லூர்து ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்பிருக்கின்ற குடும்பத்தின் பேர்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறக்கூடிய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இவ்வுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றோ ஏறுப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மீது சொல்லும் நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் என்னை காத்து எனக்கு நிச்சய வாழ்வளிப்பதாக. ஆமென். வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு
நகமதிலே நீ வரும் திருநாள் செல்வமே என் கடவுளென்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் உமது கொடையால் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் எங்களில் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தனது ஆசியின் கொடைகளை இரக்கத்துடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தனது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வாள் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மரியாவின்
துணை காவலரே வலதாரே எங்கள் தந்தையே மரியாவின் துணை காவலரே உந்தன் பாதம் நாடி வந்தோ உன் பரிந்துரை வேண்டி நின்றோ உந்தன் பாதம் நாடி வந்தோ உன் பரிந்துரை வேண்டி நின்றோ நீ வாழ்க நீ வாழ்க வலதாரே எங்கள் தந்தையே மரியாவின் துணை காவலரே கன்னிமரியாவும் கன்னிமையை காத்தி நீதிமான் பேறு பெற்றே மீட்பரை வளர்க்கும் ஒரு பிழையேற்றிரி கொடுங்க